மா வாமா பத்த வாரியா? ஆமாம்மா. இந்தம்மா. மா இந்தாம்மா என் சம்பளம். என்னம்மா சம்பளத்திலேயே 5000 ரூபாய் கம்மியா இருக்கு? அதுவாம்மா, நானும் என் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போயிருந்தோம். போயிட்டு எனக்கு 2 Dress உங்களுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்தேன். இப்ப இருக்கிற நிலைமைக்கு துணிமணி எல்லாம் தேவையாமா? ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களாமா? எப்ப பாரு நொய் நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்ப Dress எடுத்தனால உங்களுக்கு என்னமா பிரச்சனை? என்னம்மா, கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், மல்லிகை கடையில பாக்கி இருக்கு, இதெல்லாம் தேவையாமா? அப்பா அப்படி காசு பத்தலன்னா பக்கத்துல தானே உங்க அண்ணன் வீடு, சொல்லி கூட வாங்கிக்கங்க. அடுத்த மாசம் சம்பளத்துல நான் கொடுத்துறேன். அப்படியாம்மா? கொஞ்சம் கூட வாமா. என்ன யாரு வாங்கத? அப்பா இல்லையா? அப்பா இல்லையே, வெளியில போயிருக்காங்க. என்னத்த, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது. அதான் அப்பால தேடி வந்தேன். அப்பா வெளியில போயிட்டாருன்ட்ட. உன்கிட்ட இருந்தாலும் கூட கொடு, ஒரு 2 வாரம் கழிச்சு நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஐயோ அப்படியாத்த? ஏன்டையும் கையில காசு இல்லையே, இருந்தா உங்களுக்கு தராமையா இருக்க போறேன். சரி போயிட்டு வாரம்மா. சரிங்க அம்மா, இப்ப அவங்கிட்ட காசா இல்ல, குடுக்க மனசு வரலம்மா. அவங்க மட்டும் இல்ல, எல்லாமே அப்படித்தான்மா. இன்னைக்கு நம்ம ஆடம்பரமா செலவழிச்சோம்டா, நாளைக்கு அடுத்தவங்கிட்ட போய் கையே தரணும்மா. விரலுக்கு தகுந்த வீக்க இருக்கணும்மா. அதுக்கு தாம்மா நான் சொல்றேன்.